இனிமே இந்த டப்பா லேப்டாப்ல எதுவுமே இருக்காது. நாளாக நாளாக அந்த கிரானைட் எல்லாம் அறுக்கும்போது நாம நினைச்சது மாதிரி வராம செதிலா தூள் தூளா உடைஞ்சு விழுந்துரும். ஓ, இப்ப நாம வச்சிருக்கிற வெடி குறைஞ்சபட்சம் ஒரு 25 கோடி ரூபாய்க்கு லாஸ் ஆகுமா. அதுவும் இல்லாம எதிர்காலத்துல இந்த குவாரியில கிடைக்கிற கல்லு பூரா உடைஞ்ச கல்லா இருக்கும்னு சொல்லி அது மார்க்கெட்ல பரவி அவங்க தொழிலே முடங்கி போயிடுமா. அப்போ அந்த வெளிநாட்டுக்கார ஆர்டர் அம்போவா? அம்மா அம்மா வெறும் அம்போ இல்லம்மா, அம்போ சிவ 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 சம்போன்னு இந்த சொம்பு தூக்கிட்டுல அதை தூக்கிட்டு பூமிக்கா சாமியார போக வேண்டியதான். மச்சான் வந்து இந்த லேப்டாப்பை பார்த்தா எல்லாமே டெலிட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருமே. அப்புறம் முதல்ல நம்ம மேலதான் சந்தேகம் வரும். இப்ப என்ன பண்ணலாம்? வாய்ஸ் பாஸ்வேர்டை மாத்தி இந்த லேப்டாப்பை ஓபன் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவோம். எஸ். என்ன பாஸ்வேர்டு கேக்குது? ரதி சரி. ரதி 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 குட்டி. யோ, நீ வெடி வச்சது யாருக்கும் தெரியாதுல்ல? சார், நான் வெடி வச்சது இந்த பூமி தாய்க்கே தெரியாது. அப்புறம் எப்படி அந்த பூமி அவருக்கு தெரியும்? அப்புறம் போயிட்டு வா. நீ நல்ல செய்தி சொல்லிருக்க. உன் அக்கௌண்ட் நம்பர் SMS பண்ணி விடு, ஒரு அமௌண்ட் போட்டு விடுறேன். சரிங்க சார், சரிங்க சார். வரேங்க சார், வரேங்க சார். ரதி ரதி குட்டி. ரதி ரதி குட்டி. ரதி செல்லம். ஓகே, ட்ரை பண்ணி பாப்போம். இந்த வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த லேப்டாப்போட பாஸ்வேர்டை மாத்த பாப்போம். ரதி ரதி குட்டி, ரதி செல்லம். முதல்ல அந்த பாஸ்வேர்டை மாத்தி அவனை வச்சுக்கிறேன். என் கையெழுத்துலயே ஃப்ராடு பண்ணி எனக்கே ஆப்பு வைக்க பார்த்தல, இப்போ நான் எப்படி உனக்கு ஆப்பு வைக்கிறேன்னு பாரு. என்ன பாஸ்வேர்டு வைக்கலாம்? மாப்பு வச்சுட்டேன்டா ஆப்பு. மாப்பு வச்சுட்டேன்டா ஆப்பு. அப்போ நாம நினைச்ச மாதிரி அந்த பூமிகா பிச்சைக்காரியா தான் ஆக போறா. ஒரே நேரத்துல 2 பாம்பு வச்சிருக்கோண்டா. பூமிகாவுக்கு 2 விதத்துல பிரச்சனைடா. ஒண்ணு தொழில நஷ்டம், அதனால பார்ட்னர் கிட்ட பிரச்சனை. இன்னொன்னு அவ தங்கச்சி கல்யாணம், அந்த போட்டோவால நிக்க போகுது. அதனால அவ அவமானப்பட போறாடா. வாடா, சீக்கிரம் போய் அந்த போட்டோலாம் மாப்பிளைக்கு மெயில் அனுப்பி விடலாம். வா. மாமா மாமா இருமா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. அது என்னடா எனக்கு தெரியாம முக்கியமான வேலை? அது என்னன்னா, சுதர்சனத்தை போய் பார்க்கணும், அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தணும். அந்த சந்தோஷத்திலேயே ரதி கூட இன்னைக்கு பேசணுமா.
அவளை என் பேச்சுல மயங்க வச்சு உடனே சென்னைக்கு வர வைக்கணுமா? டேய் மதன், எனக்கும் ரதிய சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அதான் சுதர்சனம் சொன்னாரு, பூமிகாவுக்கு இந்த பக்கம் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பக்கம் நீயும் ரதியும் மீட் பண்றீங்கன்னு. இந்த பக்கம் பூமிக்கு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வீட்டை விட்டு போறான்னா அந்த பக்கம் எனக்கும் ரதிக்கும் கல்யாணம் நடக்கும்னு. அது இப்ப நடக்க போதுமா? அதுக்குண்டான அச்சாரத்தை நாம இப்ப போய் சுதர்சன கிட்ட போட்டு வந்துடலாம். வா. சரிடா. நான் இப்ப மாத்திருக்கிற பாஸ்வேர்டை சரியா நீங்க கெஸ் பண்ணி 3 தடவைக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா தான் இந்த லேப்டாப் ஓபன் ஆகும். அப்படி இல்லைன்னா அப்புறம் இந்த லேப்டாப் கரப்ட் ஆகி கண்டமாடும். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் இது ஓபன் ஆகாது. நல்லது, அப்படி ஆகட்டும். இந்த லேப்டாப் மட்டும் ஓபன் ஆகலைன்னா நீங்க பைத்தியம் பிடிச்சி திரியணும். அதை நான் பார்த்து நல்லா ரசிக்கணும். அம்மா இதாம்மா என் போட்டோ உள்ள வைமா. அப்பாக்கு ட்ரெஸ்ஸோட இதுதாம்மா முக்கியம். இத பார்த்தா அப்பாக்கு என்ன பார்த்த மாதிரி இருக்கும்ல. வைக்கிறேன்டி, இரு. மீனா, எல்லாத்தையும் தேச்சியா? எதையும் மிஸ் பண்றாத. நான் சென்னை போயிட்டு ஃப்ளைட்டை பிடிக்கணும். டைம் வேற ஆயிட்டே இருக்கு. கிருஷ்ணா, இதோ வந்துட்டேன். காஃபி ரெடி. தேங்க்யூ. சொல்றா சுந்தர், நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். நல்ல வேளை நீ எனக்கு பண்ணிட்ட. எனக்கு தோணுச்சுடா உன்கிட்ட பேசணும்னு சொல்லி, அதான் கால் பண்ண. சரி, எங்க இருக்க? சுந்தர், இப்போ நான் சென்னை ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்கேன்டா. சுந்தர் நியோத்திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கு வசதியா போச்சு. சீக்கிரம் உங்க 2 பேரையும் சென்னைக்கு கூட்டிட்டு போய் உண்மையை ஒத்துக்க வைக்கிறேன். கிளம்பிட்டியா? அப்போ மீனாவையும் ஷாம்லியும் நீ வந்து விட்டுட்டு போறியா, இல்ல நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவா? அவசியம் இல்லடா. இங்க மீனாவோட கிளாஸ்மேட்டு சித்ரா வந்திருக்காங்க. அவங்க மீனாவுக்கு குழந்தைக்கும் துணையா இருப்பாங்க. நான் மட்டும் கிளம்பி ஏர்போர்ட் போறேன்டா. அப்போ என் ஒய்ஃப் கிருஷ்ணகுமாரிக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. கிருஷ்ணா, உன் கூட சித்ரான்னு யாராவது படிச்சிருக்காங்களா? சித்ராவா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. டேய், அவளுக்கு ஞாபகம் இல்லையாண்டா. சரி, நீ பார்த்து கிளம்பு. ஏர்போர்ட் போயிட்டு ஃபோன் பண்றா. ஓகேடா, பாய்டா. ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். மீனா, நீ அங்க வரலன்னு சுந்தர் கிட்ட சொல்லிட்டேன். அப்போ நான் கிளம்புறேன். குழந்தையும் உன் கிளாஸ்மேட்டையும் நல்லா கவனிச்சுக்கோ. ஹாய் செல்லம். பாய் பா. அப்ப நான் போயிட்டு வரேன் சித்ரா. சரி, நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். ஆன்ட்டி நான் போய் அப்பாவை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நீ போன வேகத்துல திரும்பி வருவ பாரு. நான் வர வைக்கிறேன். வணக்கம் சார். வா மதன், எப்படி இருக்க? வாங்க உள்ள. வா, வந்து உட்கார். என்னையா, என்ன விசேஷம்?
என்ன சார், என்ன விசேஷம்னு அசால்ட்டா கேக்குறீங்க? வெடிச்சிருச்சு சார், வெடிச்சிருச்சு. நம்ம லட்சிய கனவை நிறைவேத்தியாச்சு. என்னையா சொல்ற? வெடிச்சிடுச்சா? ஆமா சார். ரொம்ப சந்தோஷம்யா. உங்களுக்கு வேணும்னா இது சந்தோஷமா இருக்கலாம் சார். ஆனா எனக்கு ரதி இங்க உடனே வர வச்சு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடத்தினாதான் எனக்கு சந்தோஷம் சார். அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? குவாரியில பாம்பு வெடிக்கட்டும், அடுத்த நிமிஷமே பட்டாசு வெடி முழக்கத்தோட என் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரியே நான் குவாரியில பாம்பை வெடிக்க வச்சுட்டு வந்து நிக்கிறேன். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே எனக்கும் ரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன சார் அமைதியா இருக்கீங்க? மனுஷனா பிறந்தா வார்த்தை மாறக்கூடாது சார். சொன்ன சொல்ல காப்பாத்தணும். ஆமாங்க சார், என் புள்ள வெற்றியோட வந்து நிக்கிறான். அவனுக்கு வெற்றி மாலை சூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னை பார்த்து வார்த்தை மாறிட்டேன்னு சொன்னியே, நான் எங்கேயா மாறினேன்? பாம் வெடிச்சாச்சு, அது ஓகே. ஆனா அந்த பூமிகா இன்னும் நடுத்தெருவுக்கு வரலையே. நல்லா தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்க. பூமிகா குவாரியில இருக்கிற கல்லு கிராக் விழுந்த கல்லுன்னு மார்க்கெட்ல பேசப்படணும். பூமிகாக்கு ஆர்டர் கொடுத்த எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டு ஓடணும். சார் என்ன பேசுறீங்க? அந்த பூமிகா எப்ப ஏழை ஆகிறது, நான் எப்ப ரதியை கல்யாணம் பண்றது? என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. யோ, என்னையா புரிஞ்சிக்க மாட்டேன்றேன்? பூமிகா கல்குவாரி க்ளோஸ் ஆயிடுச்சு. இனி அவ கூட பிசினஸ் பண்ண யாரும் வரமாட்டாங்கன்னு காத்து வாக்குல ஒரு தகவல் வந்தா எனக்கு போதும்யா. அடுத்த நிமிஷம் ரதியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். சார் நான் நிஜமாவே கேக்குறேன், உண்மையிலே ரதின்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? இல்ல என்ன சும்மா ஏமாத்திட்டு இருக்கீங்களா? சார் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க சார். எனக்கும் கொஞ்ச நாளா அதே டவுட் தான். இப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க? இங்க பாருங்க, இல்லாத ரதி இருக்குன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு சதி பண்றீங்களா? சார் நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கோம், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, பூமிக்காவை பழிவாங்க என்ன பகடக்காயா யூஸ் பண்றீங்களோ? அந்த ரதி உண்மையிலே இருக்காளா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். மதன், என்ன பார்த்து என்ன கேள்வியா கேட்டுட்ட நீ? அம்மாவும் புள்ளையும் இவ்வளோ நாள் என் கூட டிராவல் ஆயிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே. முதல்ல நம்பிக்கை வேணையா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ என்ன பார்த்து கேட்ட இதே கேள்விய நான் உன்னை பார்த்து திருப்பி கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியுமாயா? அப்படி என்ன கேட்க போறீங்க? ரதின்னு ஒருத்தி இருக்காளா இல்லையான்னு என் மேல சந்தேகப்படுறியே. நானும் அதே மாதிரி ரதியை கல்யாணம் பண்ணத்தான் நீ குவாரியில வெடி வச்ச மாதிரி நடிச்சேன்னு சொன்னா அவ்வளோ ஏன்யா? நீ பூமிகாவோட புருஷன். என்ன பழி வாங்கத்தான் பூமிகா உன்னை பிடிக்காத விரோதி மாதிரி நடிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இது உங்க 2 பேரோட பிளான். இதுக்கு என்ன பதில் சொல்லுவ? என்ன சார் இது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நம்பிக்கை இல்லாம? பின்னென்னயா, நீ குவாரியில வெடி வச்சேன்னு சொன்னதை நான் நம்பினல, அப்புறம் என்ன? உன் பேச்ச நம்பித்தாயா நான் ஜெயிலுக்கு போனேன். உன் மேல நம்பிக்கை இல்லாமையா நான் 20 கோடி ரூபாய இன்கம் டாக்ஸ்ல உனக்காக பறி கொடுத்தேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கைனாலதான் அந்த பூமிகா போலி கையெழுத்து விஷயத்திலையும் நான் போலீஸ்ல மாட்டினேன். இதெல்லாம் உன் மேல நம்பிக்கை இல்லாமலா செஞ்சேன்? இன்னும் உன்னை நம்பித்தாயா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல நம்புயா. உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் கேட்கல, ரதி எனக்கு உடனே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கேக்குறேன். நீ எப்ப பார்த்தாலும் வழவழா குழக்கொழான்னே பேசிக்கிட்டு இருக்க. கட் அண்ட் ரைட்டா பேசிய. முதல்ல அந்த பூமிகாவை நடுத்தெருக்கு கொண்டு வரணும். கண்டிப்பா அவன் நடு தெருக்கு வருவா சார். இன்னும் ஒரு வாரத்துல நியூஸ் வெளியே வரதான் போகுது. இங்க பாருங்க, அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. இதுக்கு மேலே என்னை ஏமாத்தாதீங்க. நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? நம்பியா. உனக்காக இவ்ளோ செஞ்சவனுக்கு ரதிய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பெரிய விஷயமா என்ன? பொறுத்ததுதான் பொறுத்த. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க. அந்த பூமிகா நடுத்தெருவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற சந்தோஷமான விஷயம் என் காதுக்கு வரட்டும். அப்புறம் உனக்கு கெட்டி மேளம்தான். நான் இது உனக்காக மட்டும் சொல்லலையா,
இதுக்குள்ள பல மேட்டருங்க அடங்கியிருக்கு. என்ன மேட்ரு சார்? இதையே சாக்கா வச்சு என் பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த விடாம நிறுத்திடுவேன். அவங்களையும் நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பேன். என் பொண்ணை கட்டிக்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்பேன். அந்த பூமிகாவுடைய பார்ட்னரும் ஜோதிகாவை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம விட்டா போதும் தலை தெறிக்க ஓடுவான். உன் கனவும் நிறைவேறிடும். சார், இதுதான் கடைசி தடவை. உங்களை நம்பிதான் நான் போறேன். என்னை நம்பி கெட்டவன் எவனும் இல்லையா, நம்பாம கெட்டவன் தான் அதிகம். நான் உன்னை நம்புறேன். ரதி உனக்கு தான்யா. சந்தோஷமா போ. நீ அந்த பூமிகாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறதுல ஒரு உண்மை இருக்கு. நீ அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறதுலயும் ஒரு நேர்மை இருக்கு. உன் லட்சியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். உன்ன மாதிரி லட்சியமெல்லாம் என்கிட்ட கிடையாது. இதுக்காகவே நீ MBBS படிச்சு இன்னொரு பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற பாரு, அங்கதான் நீ டாக்டர் மதனா நிக்கிற. ஐ லைக் யூ வெரி மச். ஓகே சார், திஸ் இஸ் ஃபைனல் அண்ட் லாஸ்ட். போயா, மிச்சம் மீதி ஏதாவது கெடுக்கிற வேலை இருந்தா அதை போய் பாரு. ஆமா சார், நானும் ஜோதிகாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் அந்த அமெரிக்க மாப்பிள்ளைக்கு அனுப்புற வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு. போ 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 போ, அந்த வேலையை போய் பாரு போ. ஒரு சின்ன விண்ணப்பம். என்னம்மா சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா என் பையனுக்கும் ரதிக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடந்துற போல இருக்கே. அதுல உங்களுக்கு என்னம்மா சந்தேகம்? சந்தேகம் இல்ல, நாங்க நம்புறோம். இல்ல, கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் இப்பவே எடுத்து வச்சிடலாம்னு நினைக்கிறோம். தாராளமா நீங்க விரும்பின மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நாங்க வரோம் சார். வாங்க. வட சொல்லுடி கிருஷ்ணா. ஏ மீனா, யார் அது? சித்ரா நம்ம கூட படிச்சவங்க. நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. அவளை பத்தி நானே ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. நம்ம கூட 5th வரைக்கும் ஒன்னா படிச்சவடி. அவ முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லடி, ஆனா என்ன மட்டும் அவ நல்ல ஞாபகம் வச்சிருக்கா. என்னையும் ஞாபகம் வச்சு சொல்றாளா? ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த செசிரேகாவை தலையில கொட்டுவோமே, அதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்றாடி. அப்படியா? அவ பேர் என்ன சொன்ன? நீதான் முதல்ல சித்ரான்னு பேர் சொல்லி கூப்பிட்டியே, அதுக்குள்ள பேரை மறந்துட்டியா? இல்லடி, எனக்கு எந்த சித்ரான்னு ஒரே குழப்பம், அதான் கேட்டேன். சொல்லு, அவ எந்த சித்ரா? நம்ம டியூஷன் படிக்க போகும்போது இருப்பாளே அந்த சித்ராவா? இல்ல நம்ம கிளாஸ்ல இருந்தாலே அந்த சித்ராவா? நம்ம கிளாஸ்ல இருந்த சித்ரா தாண்டி. அவளா? அவதான் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாளே, இப்ப எப்படி வந்திருப்பா? என்னடி அவளான்னு கேட்டு பேச்ச ஸ்டாப் பண்ணிட்ட? இல்ல இல்ல, அவ எப்படி உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தா? நம்ம பழைய ஃப்ரெண்ட் சசிரேகா இருக்கால, அவ தான் அட்ரஸ் கொடுத்திருக்கா. அவ வெளிநாட்டுல செட்டில் ஆகி 10 வருஷம் ஆகுதே, அவ எப்படி கொடுத்திருப்பா? கிருஷ்ணா. சொல்லுடி. ஏய் கிருஷ்ணா, நம்ம 3 பேரும் நாளைக்கு மீட் பண்ணலாமா? கண்டிப்பா மீட் பண்ணலாம்டி. இப்ப நான் போனை வைக்கிறேன். பாய். பாய் டி. உன் ஹஸ்பண்ட் பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்பதான் அந்த டேபிள் மேல பார்த்தேன், உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஐயோ, பாஸ்போர்ட் இல்லாம அவர் ஃபாரின் போக முடியாதே. இப்ப பாதி தூரம் போயிருப்பாரே. உடனே கால் பண்ணு. ஹலோ, சொல்லு மீனா. என்னங்க, பாஸ்போர்ட் வீட்லயே வச்சுட்டு என்னத்த வெளிநாடு போறீங்க? என்னது, பாஸ்போர்ட்டை விட்டு வேண்டனா? உங்க பாஸ்போர்ட் கூட ஒழுங்கா எடுத்துட்டு போக தெரியாதா? என் பாக்கெட்ல தானே இருந்தது பாஸ்போர்ட். இரு. ஐயோ, என் ஃப்ரெண்ட் சித்ரா தான் எடுத்து கொடுத்தா. உடனே வந்து எடுத்துட்டு போங்க. சரி, உடனே கிளம்பி வரேன். இரு. சீக்கிரம் வாங்க. வண்டி அவசரமா ஓட்டிட்டு வராதீங்க.
ஏண்டா நேத்தே அமுச்சு வச்சிருக்கலாம்ல? மா நேத்து தான் சோர்சனத்தை பாத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. சரி வந்த உடனே அமுச்சு வச்சிருக்க வேண்டியதானே? நீ பாட்டுக்கு மூடிட்டு பீரோக்குள்ள வச்சுட்ட இந்த லேப்டாப்ப. மம்மி வை ஹரி, ஊதுற சங்க கொஞ்சம் தள்ளி ஊதுறோம் அவ்வளவுதான். சரி சரி சீக்கிரம் ஆன் பண்ணு. அனுப்பிச்சிருவோம். நீ அந்த ஜோதிகாவோட எடுத்த போட்டோ எல்லாம் அந்த பையனுக்கு அனுப்பி வை. அந்த போட்டோவெல்லாம் பார்த்ததும் அந்த அமெரிக்காக்காரன் ஜோதிகாவை நேர்ல பார்க்காம வேணாம்னு சொல்லணும். சீக்கிரம்டா. மா இதென்ன சூட்கேஸா டப்புன்னு திறந்து பாக்குறதுக்கு? லேப்டாப்மா, இது ஓபன் ஆகிறதுக்கு அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோல. டேய் அதுக்கு சொல்லலடா, யாராவது வந்துட போறாங்கடா. அதனாலதான் உன்னை அர்ஜென்ட் படுத்துறேன். இதோ ஆன் ஆயிடுச்சு. இப்ப நான் பாஸ்வேர்ட் சொன்னோன்னு ஓபன் ஆக போகுது. சொன்ன சரி முடிஞ்சு சீக்கிரம் போச்சு. சொல்லு சீக்கிரம் சொல்லு. ரதி, ரதி குட்டி, ரதி செல்லம். பாஸ்வேர்டு ராங்கா?